ஷைல் எந்திரி, ஷைல் எந்திரி, எந்திரி ஷைல், ஷைல் எந்திரி, எந்திரி ஷைல். அஞ்சலி படத்துல எழுப்புற மாதிரியே எழுப்புறியே. சரி, இந்த சென்டென்ஸ் நீ சொன்னதுல ஒரு வேர்ப் ஹிடன் இருக்கு. அதுல என்ன வேர்ப் சொல்லு? ஏன் தெரியாது? உட்டு. உட் அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சில இடத்துல டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். இப்போ இங்கே நான் யூஸ் பண்ண போது மெயினாக ரெண்டு மீனிங், வேக் அப், கெட் அப். அதுக்கு சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நான் லெசனில் கொடுக்க போகிறேன். ஓகே, எழுந்துரு. मैं रोज 6 बजे उठती हूँ. இதே மாஸ்குலின்னா உட்டா हूँ. நான் தினமும் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். तुम सुबह जल्दी उठो. தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரு. क्या तुम उठ गए? அதே ஃபெமினன்னா उठ गई. என்ன, நீ எழுந்து விட்டாயா? बच्चे देर से उठते हैं. குழந்தைகள் தாமதமாகவே எழுவார்கள். मैं अभी नहीं उठूंगी. இதே மாஸ்குலின் उठूंगा. நான் இப்போ எந்திரிக்க மாட்டேன். पिताजी सुबह जल्दी उठते हैं. அப்பா காலையில் சீக்கிரம் எழுவார்கள். मैं छुट्टी के दिन देर से उठती हूँ. அதே மாஸ்குலின்னா उठता हूँ. நான் விடுமுறை நாளில் தாமதமாகவே எழுவேன். Today we have done on the verb ut. I hope you have understood. This is the meaning, wake up or get up. If you liked it, please do share it to your friends and don't miss to follow my Instagram page. Have a wonderful day. தூங்காத கண்ணின்று ஒன்று, துடிக்கின்ற இதயங்கள் ரெண்டு, தாங்காத மனமென்று ஒன்று, தழுவாத கை தந்தாயே நீ என்னை கண்டு.